கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கடந்த ஒரு 7 மாசமா பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, சாப்பிடாத டேப்லெட் கிடையாது. நான் மாதத்துக்கு 2000 ரூபாய்க்கு எங்கள் அப்பா காசு வீட்டில் இருக்காது. இருந்தாலும் எனக்கு மாத்திரை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக மாத்திரை வாங்கி கொடுத்தாங்க. போன மாதம் நான் ஊர்லேருந்து வந்தேன். நான் பாண்டிச்சேரியில் படிக்கிறேன். ஊர்லேருந்து வந்தேன். எங்கள் அத்தை திடீர்னு நான் ப்ரேயருக்கு போகிறேன், என் கூட வரியா அப்படின்னு கேட்டாங்க. சரி வரேன்னு சொல்லிட்டு நான் வசதியோடு தான் இங்கே வந்தேன். இங்கே வந்துட்டு போய் 20 நாளில் எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வர ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் நாங்கள் கிறிஸ்டியனான வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சர்ச்சுக்கு போவோம். கிறிஸ்துமஸ் அப்போ நியூ இயர் அப்போ மட்டும் தான் போவோம். இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் ப்ரேயர் பார்க்குறாங்க, எங்கள் அப்பாவும் பார்க்குறாங்க. என் தம்பி மட்டும் இன்னும் கடவுளோட வாழ்க்கையில் பாகாமல் இருக்காங்க. மாறணுங்கிறதுக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடியில் கூட ஆண்டவர் ஒரு சாட்சியை நிறுத்துறதுக்காக முதலாவது நன்றி செலுத்துகிறேன். நான் சேலத்துலேருந்து வரேன். நான் ரெகுலராக அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே போல் அந்த உபவாச நாள், இந்த 7 நாள் உபவாசம், அதுக்கு முன்னாடி வழிகாட்டி ஜெபம் 12 நாள், அதுவும் நான் அட்டன் பண்ணுறேன். கரெக்டாக டைமுக்கு அட்டன் பண்ணுவேன். ஆண்டவர் பார்த்திங்கன்னா எத்தனையோ சூழ்நிலைகள் இருந்தாலும் அது எல்லா மனுஷனுக்கு வர சூழ்நிலைகள் தான். அது எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் கடந்து வந்து இன்னும் ஆண்டவரை பற்றி அதிகமாக தெரிகிற அளவுக்கு ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணுங்கிறது தான் என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு வேண்டுதல். மீதி எல்லாமே அவரே எனக்கு கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருக்குது. அது கரெக்டாக ஆண்டவர் எனக்கு நடத்தி கொடுக்குறாரு. அதே போல் எங்கள் பாப்பாவில் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பஸ்ஸில் இருந்து பார்த்திங்கன்னா ஏறும்போது கீழே விழுந்துட்டா. அவருடைய அந்த லெகமன் பார்த்திங்கன்னா வெளியில் வந்துருச்சு. அப்போ ஒரு 8 கூட வைக்க முடியல. அதுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்பொழுது முதல்ல ஜெபிச்சேன். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்பொழுது இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னார். ஆனால் அவரால் நடக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் மந்த் இங்கே நான் கூட்டிகிட்டு வந்தேன். ஊழியக்காரர் பாப்பாவுக்காக ஜெபிச்சாரு. ஆண்டவர் பார்த்திங்கன்னா இந்த வாலிப நாட்களில் இன்னும் எப்படி வளரணுங்கிறத பாப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதே போல் ஆண்டவர் அவளை 3 வேளையும் ஜெபிக்க ஆண்டவர் திரும்ப செஞ்சார். அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னார், இது இப்படியே வலி இருந்துச்சுன்னா நீங்கள் எம்ஆர்ஐ தான் எடுக்கணுன்னாரு. இப்போ எங்கள் பசங்க படிக்கிறதுனால எம்ஆர்ஐ எடுக்கிற அளவுக்கு அந்த நேரத்தில் என்னுடைய கையில் அமௌண்ட் இல்லை. நான் ரொம்ப கொடுத்த இசப்பா எப்படியாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் மருத்துவத்துறை தான் நிறைய பேருக்கு மருத்துவத்தில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் எனக்கு நீங்கள் தான் சுகம் கொடுக்குற தேவன் என்னோட இருக்கிறீங்க, நீங்கள் எங்களுக்கு சுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டாக்டருக்கு முதல்ல கூட்டிகிட்டு போனோம். அவர் இப்போ எலும்பு டாக்டர்னாவே அவங்க எக்கச்சக்கமாக காசு கேட்பாங்க. ஆனால் அவர் ரொம்ப நான் சொல்லும் போதே ஆண்டவர் கேட்டேன், ஏசப்பா அந்த இடத்துல நீங்கள் தான் சுகத்தை கொடுக்கணும், வீண் செலவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும்பொழுது அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி சார்ஜ் தான் வாங்கிட்டாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாங்கள் ஃபுட் சப்ளிமெண்ட்ரி பண்ணுறோம், அதுலேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அதை சாப்பிட சொன்னார். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒன்றும் சரியாகலை. நான் ஃபஸ்ட்டு மந்த் இங்கே கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் போய் ஜெபிக்கும் பொழுது எம்ஆர்ஐஸ்க்கு எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஒரு தீர்மானம் பண்ணேன், இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன் வேண்டாம், ஆண்டவர் சுகத்தை கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு. ஏன்னா நம்ம இங்கே ஜெபிச்சுட்டு போயிருக்கிறோம், உபவாச ஜெபத்தில் கலந்துட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசத்தோடு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஆண்டவர் அவளுக்கு பூரண சுகத்தை கொடுத்தாரு. அதை நான் எனக்கு வாழ்றதுக்கு எவ்வளோ தடைகள் இருந்தாலும் எனக்கு நான் சாட்சி சொல்லியே ஆகணும். சாட்சி சொன்னால் தான் அவளுடைய நாமம் மகிமைப்படும். அப்போ இன்னும் என்னுடைய தேவைகள், என் பாப்பாவுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளருவா, ஏன்னா வாலிப பிள்ளையாக இருக்கிறா, இன்னும் வளருவா அப்படின்னு சொல்லிட்டு இது சாட்சியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து கடந்து வந்தேன். அதே போல் ஆண்டவர் அவருக்கு செஞ்சவரும் கண்டிப்பாக நமக்கு இருக்கிற எல்லாத்துக்குமே ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். தொடர்ந்து அந்த ஊழியத்தில் பங்கு பெறலாம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அதே போல் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சாட்சியாக கண்டிப்பாக எழுப்புவர்களுடைய விசுவாசத்தோடு அவனுடைய அடியனுடைய சாட்சி முடிச்சுக்கிறேன். அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ. குடும்பங்களிலே தேவன் செய்த ஒரு அற்புதத்திற்காக தேவன் மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? தகப்பனுடைய வாழ்க்கையில செய்த அருமையான சாட்சியத்திற்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அடுத்ததாக கூட விரும்பினால் திருச்சிலேருந்து வரேன். எனக்கு 2 வருஷமா தொடர்ந்து கால் வலி இருந்துச்சு. நான் பார்க்காத ஹாஸ்பிட்டல் இல்லை, சாப்பிடாத மாத்திரைகள் இல்லை, எல்லாத்தையும் செஞ்சு எனக்கு சரியாகல. என் பொண்ணு போன மாதம் இது பிரேயருக்கு வந்துட்டு பொண்ணு கடவுளுக்கு
கடவுள் மட்டும்தான். இயேசுவின் ரத்தம் செய்யும். என் பொண்ணு தான் எனக்கு அந்த எண்ணெய் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அழகி போச்சு. டெய்லி அந்த ஜெபையில மட்டும்தான் நான் வைக்கிறேன். நிறைய கடவுள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த சாட்சியை சொல்லிக்கிறதுக்காகவே நான் இன்னைக்கு இங்கே வந்தேன். எனக்கு நிறைய காரியங்கள் இருந்துச்சு. இந்த காலம் வந்து ஹார்ட் மூடி வந்து நடக்க முடியல. நான் வந்து சாத்தான் நடக்கிறேன். இது வந்து நம்ம சாத்தான் தடைக்குது. இதை மீறி நம்ம போய் அந்த ஸ்டேஜ்ல ஏறி நான் கடவுளுக்கு சாட்சி சொல்லுவேன். என்ன சொல்லிக்கிறது நேற்று எனக்கு பயணத்தை கூட பரவாயில்ல. கடவுள் எனக்கு உதவி பண்ணி எங்க வீட்டுக்காரங்க இந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு போயிட்டோம். என் 2 பிள்ளைங்களும் நானும் வந்துருக்கோம். இது நான் 1 மாசமா தான் நான் பார்க்குறேன். இந்த கஷ்டோட ஜனத்தை அதுக்கு எனக்கு சில நேரம் நினைக்க மாட்டேங்குது. இது எங்க நாற்பது தான் சொன்னாங்க. கடவுள் எனக்கு வந்து நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, நிறைய கிருபையை கொடுத்துருக்காரு. நான் கடவுளால சுகம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்துக்கும் உண்டான இன்னைக்கு புதிய நற்செய்தி என்னன்னு எனக்கு தெரியாது. இது ஃபாஸ்டா இதை மூலியமா எனக்கு நடந்திருக்கு. என்னை கடவுள் என் குடும்பத்தை என்ன ஆசீர்வதிக்கணும். நான் கடவுளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன். நன்றி இயேசுப்பா, நன்றி கடவுளுக்கு நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தலாம். என் பேர் மகேஸ்வரி. நான் மதுரையிலேருந்து வரேன். போன மாதம் ஆகஸ்ட் 23 விருதுநகர் சாத்தூரில் வந்து மீட்டிங் வச்சுருந்தாங்க ஃபாஸ்ட்டர். அப்போ தான் நான் ஃபாஸ்டரோட ஃபஸ்ட்டு ப்ரேயர் அட்டன் பண்ணேன். அப்போ வந்து ப்ரேயர் பண்ணும்போது நான் வந்து ஃபாஸ்ட்டர்கிட்ட என்னோட பிரச்சனை எதுவுமே நான் வந்து சொல்லலை. அப்போ ஃபாஸ்ட்டு ஜெபிக்கும் போது சொன்னாங்க, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஏழ்மையை காட்டி நிறைய பேர் உங்களை கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப நடக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அது ஆண்டவர் உணர்த்துறாரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து நம்மளை யார் சொன்னா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அப்புறம் தான் யோசித்து பார்த்து நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, உங்களோட ஏழ்மை உனக்கு எப்படி திருமணம் நடக்கும், உங்க அப்பா இறந்துட்டாங்க, அவங்களுக்கு எப்படி திருமணம் நடக்கும், நிறைய பேர் கஷ்டப்படுத்துவாங்க. அப்போ வந்து இயேசுப்பா சொல்றாரு, நீ கண்டிப்பா இல்லாதது இருக்கிறவங்களா அழைக்கிற தேவன் நான் இருக்கிறேன், உனக்கு இல்லைன்னு சொன்னாங்க, நான் இருக்கிறேன்னு சொல்றேன். நீ வீட்டு திரும்பவும் உனக்கு கூடிய சீக்கிரத்துல நம்மளுக்கு நடக்கும், அற்புதத்தை நான் செய்வேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து எனக்கு டேட் கொடுத்தாரு. கரெக்ட் நவம்பர்ல வருவாங்கன்னு சொன்னாங்க. ஏசப்பா நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய ஏசப்பா பெரியவர், அவர் எல்லாத்தையும் செய்யவர், இல்லாதது இருக்கிறவரா செய்யக்கூடியவரா இருக்கிற நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு செஞ்சுட்டாரு, நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். சூத்திரம். நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து கிறிஸ்டின் குடும்பத்தில் அறியாதது நான் இந்து குடும்பத்திலேருந்து பிறந்து வளர்ந்தேன். ஆனால் ஏசை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, அறிவிப்பாக இருப்பேன். நான் கிறிஸ்தவங்களை அவளை பார்த்தாலே ஒரு மாதிரியாக நான் இடம் போடுவேன். நான் அவளை பற்றி அறிந்து ஒரு வீட்டில் வந்து நான் அவளை ஒரு வீடே வந்து ஒரு கோட்டையாக வச்சு நான் அவளை வணங்கி நாங்கள் வீட்டுக்கு வந்து கான்ட்ராக்டருக்கு வேலை பார்த்து பிள்ளைகள் 2 பேரையும் நல்லா படிக்க வச்சு நல்லா வீட்டுக்குள்ள அவ்வளோதான் நான் பூசை பண்ணி அவ்வளோதான் கும்பிடுவேன். அப்படியெல்லாம் கும்பிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து 2025 இறந்துட்டாரு. இறக்கோட்டி என் பிள்ளை சொல்லணும், இப்பெல்லாம் கும்பிட்டியே உனக்கு என்ன அந்த தெய்வம் உனக்கு வழி செஞ்சுச்சுமா, உங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, நீ இப்படி காலம்புற நீ அழுதுகிட்டே இருக்கிறியாமா அப்படின்ட்டு நான் கோயிலுக்கு போடுவேன். என் பிள்ளை என் வீட்டுக்குள்ள உட்காந்து ப்ரேயர் பண்ணும். எங்கள் அம்மா என்னைக்கு ரசிக்கப்படுவாங்க, அம்மா என்னைக்கு ரசிக்கப்படுவாங்க, எங்கள் அம்மா பரலோகம், எங்கள் அம்மா வரணும். எங்கள் அப்பா வந்து ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் இறக்க உயிர் போயிட்டு எவ்வளோ ப்ரேயர் பண்ணிதே எங்கள் வீட்டுக்காரர் உயிரே போச்சு. அந்த அளவுக்கு நான் அவளை பக்தியாக இருந்து அவ்வளோதான் கும்பிட்டு அந்த போட்டா எல்லாமே அள்ளி கொண்டு போய் குளத்துல போட்டுட்டு ஏசப்பா போய் அந்த உண்டியல் காணிக்க எல்லாம் போட்டு சர்ச்சில் கொண்டு போய் அள்ளி கொண்டு போய் அவளை காணிக்க அதுக்கு போட்ட காணிக்க போய் சர்ச்சில் கொண்டு போய் போட்டுட்டு அந்த விளக்கு எல்லாம் வித்து கொண்டு போய் சர்ச்சில் கொண்டு போய் போட்டுட்டு ஏசப்பாவை நம்பினேன். நம்ம இப்படி கும்பிட்டு வச்சிருந்த தெய்வம் நம்மளுக்கு ஒரு வியாதியை கொடுத்த தெய்வத்தை போய் நம்ம வணங்கணும்னா வணங்கணும். இப்படி அந்த தெய்வத்தை நான் ரொம்ப லாஸ் ஆகி எங்கள் வீட்டுக்காரர் இறந்து கடன் பிரச்சனை ரொம்ப சொத்து எல்லாம் இழந்துட்டு இன்னைக்கு நான் ஒரு தனியாளாக நிற்கிறேன்.
ஆனால் ஆண்டவர் அந்த அளவுக்கு என்னை யார்கிட்டையும் போய் ஒத்த ரூபா காசு வாங்க விடாம என் பிள்ளை எனக்கு தகுதி கொடுச்சு. ஏசப்பா நம்பணும், என்னைக்கும் கைவிட மாட்டேன், என்னை நம்பி எதுவும் கவலைப்படாம எனக்கு ஆண்டவர் எனக்கு எடுத்து நடத்தி கொடுப்பாரு. அவர் கூட்டிட்டு வருவாருமா, அவர் கூட்டிட்டு வருவாருமா, நீ எதுவும் கவலைப்படாம என் பிள்ளை என்னை தேர்த்தி அப்ப இப்ப நம்பினேன். உண்மையிலே அப்ப ஏசப்பா இருக்காரு. என்னை அங்க இது எங்க கூட்டிட்டு போனோம்னா தூத்துக்குடி கூட்டிட்டு போனோம். அப்ப கூட்டிட்டு போனது கூட நான் அறுபதுப்பா அங்க போய் கொண்டு ஏன்னா வேணாம்னு போய் அங்க போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன். ஆனா என் பிள்ளை ப்ரேயர் பண்ணிச்சு, எங்க அம்மா அடுத்த வட்டம் வரட்டு, எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துக்கு வரணும் ஆண்டவரேன்னு எங்க அம்மா இந்த பிள்ளை ப்ரேயர் பண்ணிட்டு வந்துச்சு. அப்ப நான் போய் ஒரு 6 மாசம் கழிச்சு என் பிள்ளைய நானே வாமா நிம்மதி இல்லாம இருக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும். அந்த இடத்துல போய் ரொம்ப அழுது பாரத்தோட அழுது ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன். அழுதுட்டு வந்து அப்ப உண்மையான அந்த சாட்சியை கேட்ட பின்னாடி உண்மையான தெய்வம் அந்த தெய்வந்தே. அப்ப நம்ம கும்பிட்ட தெய்வம்லாம் நம்மளை இப்படி கும்பிட்ட ஒரு காலத்துல நம்ம வணங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்னை ஒரு சீப்பா இடம் போடுவாங்க. இப்படிலாம் பக்தியா இருந்துட்டு நீ போய் இதை போய் ஏசப்பை கும்பிடுறியே அப்படின்னு என்னை நான் வேலை பார்க்குற இடத்துல யாரும் கொஞ்சம் வாங்கி தின்றது கூட இருப்பாங்க. அந்த பிள்ளை ஏச கும்பிடுவோம், அந்த பிள்ளை போய் வாங்கி தின்றியேண்டா. அப்ப நான் சொன்னேன், உண்மையான தெய்வத்தை கும்பிடுறேன், நீ வாங்கி தரேன் போயிட்டு போன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகிட்ட நான் பேச்சு வைக்க மாட்டேன். இன்னைக்கு எந்த பொருள் நான் கொண்டு போனாலும் எனக்கு கிடைக்காத அந்த பொருள் எல்லாருமே வாங்கி சாப்பிடுவாங்க. என் பிள்ளை ஏமா உனக்கு நான் சமைச்சு எதுவும் கொடுக்குறேன், நீ போய் அங்கே போய் கொடுத்துட்டு போயிட்டு போறாமா, எல்லாருக்கும் எனக்கு கொடுக்கணுமா மனசு கேட்க வச்சு என்னால் எந்த பொருள் நான் கொண்டு போகிற பொருள் யாருமே எனக்கு தின்றது கிடைக்காது. அப்போ யாராரு அறிவிச்சாங்க, யாராரு என்னை அசிங்கப்படுத்தினாலும் அவங்கவுங்க என்னைய நோகப்படுத்துறாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு ரசிக்கப்படணும், என்னைய நோகப்படுத்துறவங்களாம் ஒரு நாளைக்கு ரசிக்கப்படணும் அப்படின்ட்டு நான் சர்ச்சுக்கு போவேன்ட்ட நீ எங்க போற கன்யான்னு கேட்பாங்க. நான் சர்ச்சுக்கு போயிட்டு இதை போய் நீ போய் கும்பிடுறியே உனக்கு நல்லா இருக்கா கன்யாண்டு. அப்போ நான் சொல்லி இவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு ரசிக்கப்படணும். நானும் ஒரு காலத்துல அறியாத இதுல நானும் ஒரு அறிவிப்பா நானும் ஏசப்பா அவங்களை கும்பிடுறவங்களை ரொம்ப இது பண்ணிப்பேன். ஆண்டவர் என்னைய தூக்கலை, அதேன்ற உங்களை ஒரு நாளைக்கு தூக்குவாரு. அது வாசி நான் ரொம்ப இது பண்ணேன். அப்போ நீங்க தெருவுக்காண்டி ரசிக்கப்படுவேன், எல்லாருமே ரசிக்கப்படும். ஆண்டவரே நீங்க தெருவுக்காண்டி எல்லாருக்கும் அவளை பக்தியா இருக்கிறவங்க. நான் கோயிலுக்கு முத்துமாரி கோயிலுக்கு போய் சட்டி எடுத்திருக்கேன், தாயமங்களுக்கு சட்டி எடுத்திருக்கேன். அவ்வளோ பக்தியா இருந்தேன். எவ்வளோ அங்க பிரவேசம், எவ்வளோ ஆயிரம் பானை எடுத்து என் புருஷன் அங்க பிரவேசம் பண்ணிச்சு. அவ்வளோலாம் கோயிலுக்கு போய் அடுத்தவங்க இந்த கையினால எத்தனை பேருக்கு சட்டி தூக்கி கொடுத்துருக்கேன். என்னை கூப்பிடுவாங்க, நம்ம முதல் போயிட்டு இருந்தோம் திருப்பி இருக்குது நீ அன்னைக்கு வந்து சட்டி தூக்கி கொடுங்க சொந்தக்காரங்களாம் கூப்பிடுவாங்க. நான் மாட்டேன்னு சொல்ல முடியாது. அவளை மீறிவிட்டு நான் என் பிள்ளை சொன்னோம், நீ யாருக்கும் என் பிள்ளை திடீர் கொடுத்தாலும் என்னை வைகி வேண்டிய அந்த திடீர் ஏமாதாம பூசும். ஏமா இங்க போய் கும்பிடுறியம்மாண்டு என் பிள்ளைகளை ரொம்ப திட்டுவேன். இந்த பைப்பில் பார்க்குற நேரமா எனக்கு எரிச்சலா இருக்கும். இந்த பைப்பில் வீட்டுக்குள்ள வச்சு கும்பிடுறிய நம்ம சாமிக்கு ஏற்றுக்கிறோமான்னு என் பிள்ளைகளை அவ்வளோ நோக வைப்பேன். நோக வச்சது இன்னைக்கு இந்த கையினால அந்த பைப்பில் விடிய கருக்களை எழுந்திரிச்சோட அந்த பைப்பில் தூக்குற அளவுக்கு கடவுள் ஆண்டவர் என் பிள்ளைய உசிட்டு விட்டு நான் எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுமா ஆண்டவர் நான் கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு நான் செஞ்சது தப்புதே, உன்னை எவ்வளவுக்கு நோக வச்சோம் அவ்வளவுக்கு என்னை நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே என்னைய எனக்கு நீங்களே ஆண்டவரே தாயி தகப்பே எல்லாமே சொந்த வந்த கூட நான் உதவி கேட்டேன், எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க. ஆனா நான் எத்தனை பேருக்கு நான் உதவி செஞ்சேன், ஆனா எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. ஆனா ஏசப்பாட்டுன்னு என் பிள்ளை அப்பாட்ட கேட்கணும் உனக்கு உதவி செய்வாரு. நீ எவ்வளவு என்ன அந்த பணம் இழந்த பணத்தை பத்தி நீ எதுவும் நினைக்காம ஆண்டவர் உனக்கு கொடுப்பாருமா, அதோட உனக்கு 2 மடங்கு கொடுப்பாருமான்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ இப்போ ஆண்டவரை நம்பி ஏசப்பா செய்வாருன்னு நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஏசப்பாவுக்கு சோத்திரம். ஏசப்பாவுக்கு சொல்கிறோம். என் பேர் திவ்யா மேரி, நான் திருச்சியிலேருந்து வரேன். நான் அந்த ஜபத்தை ஒரு 3 மாதமாக பார்த்துட்ருக்கேன். ஆனால் என்னால் முதல் மாதமே என்னால் ஜபத்துக்கு கலந்துக்க முடியல. போன மாதம் ஜபத்துக்கு கலந்துக்கிட்டேன். எங்கள் மாமியாருக்கு ரொம்ப இந்த ஜபம் உபவாச ஜபம் அங்கே வந்துட்டு போன பிறகு ஒரு 2 நாளையிலே திரும்பி அவங்களுக்கு வர முடியாத போயிடுச்சு. டெத் கண்டிஷனுக்கு ஆகிட்டாங்க, சுத்தமாக அவங்களால முடியல. எங்கள் வீட்டு வாசப்படியை தாண்டங்காட்டியுமே அவங்க உயிர் போயிடும் அப்படின்னு அக்கம் எல்லாத்துலேயுமே அப்படி தான் சொன்னாங்க. நான் நம்பிக்கையோடு அவங்கள ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே வாங்கிட்டு போன ப்ரேயர் என்னை வச்சு ஜெபம் பண்ணி தான் நான் தூக்குனேன் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காங்க, நல்லபடியாக நடக்கிறாங்க. அவங்களோட வேலைகள் சின்ன வேலைகள் குளிக்கிறது, துவைக்கிறது, அந்த மாதிரி சின்ன வேலைகள் அவங்களே பார்த்துக்கிறாங்க.
இன்னைக்கு நல்ல பலனா இருக்காங்க. அடுத்த மாதம் கண்டிப்பாக அவங்கள ஜெபத்துக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே சாட்சியாக நிற்க வைக்கணும். நான் கண்டிப்பாக இன்னைக்கு சாட்சி சொல்கிறதுக்காகவே மெயினாக வந்தோம்ப்பா. இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் தவற விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. எந்த தடைகள் வந்தாலும் நாங்கள் இந்த ப்ரேயருக்கு வரதை நாங்கள் விடவே கூடாதுன்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கோம்ப்பா. எங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு பாதை இந்த ஜெபம் எங்களுக்கு காட்டிருக்கு. எங்கள் பக்கத்து வீட்டுக்கார அக்கா தான் ஃபஸ்ட்டு இந்த ஜெபத்தையே எங்களுக்கு பாருங்கள், இந்த நம்பிக்கையோட ஜெபம் பண்ணு பாப்பா, இவர் நல்லா பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாங்க, நீ ஜெபத்தில் இணைஞ்சிட்ட அப்படின்னு சொன்னாங்க. என் கூட அவங்க தான் கூட கூட்டிகிட்டு வந்தாங்க. முதல்ல நாங்கள் எங்கெங்கேயோ தெரிஞ்சு வந்தாலுமே கர்த்தர் எங்களுக்கு ஒரு நேர்த்தியான நல்ல வழியை எங்களுக்கு காமிச்சிருக்காரு. ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, வாய்ப்பு கொடுத்ததுக்காக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த இடத்துக்கு வருவது கர்த்தருடைய சுத்த கிருபை தான். ஏனென்றால் கடந்த 2 மாதங்களாக அருமையான பிரதருடைய அந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள் எல்லாம் மறக்கப்பட்டு நம்மை ஃபஸ்ட்டாவது ஒழுங்குபடுத்தி கொள்ளணும். நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொள்ள நம்மளையே அறியாமல் நான் பக்தியாக இருந்தவன் தான். ஆலயத்துக்கு போவேன், ஆலயத்திலேயே இருக்கேன், எல்லா விதத்துலையுமே ஜெபம் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அது எல்லாமே நம்மளை பரவாயில்ல கொண்டு போகாதுங்கிற ஒரு திட்டத்தில் கொண்டு வந்துட்டார். ஏன்னா நம்ம தவறு உணர்ந்ததுக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி எடுத்து அவருடைய சத்தியம் வந்து எப்படின்னு சொன்னாக்க எளிய முறையிலையும் மக்களை எப்படி சத்தியம் எந்த மாதிரி முறையில் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு திட்டமான ஒரு தெளிவான சத்தியத்தை சொல்வதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அநேகர்களுக்கு நான் ஈரோட்டில் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு வந்திருந்தாங்கன்னா 10 பேருக்கு மேலே வந்திருப்பாங்க. நான் சூழ்நிலையின் காரணமாக அவர்களால் வர முடியல. நானும் பல கஷ்டங்கள் மத்தியில் தான் நான் வந்திருக்கிறேன். ஆனாலும் எனக்கு வந்து இந்த துன்பங்கள், நல்ல பல நெருக்கங்களும் கஷ்டங்களும் கண்ணீர்கள் எல்லாமே தான் உண்டு. ஆனால் அது என்ன அதெல்லாம் ஒன்றும் எனக்கு சேதப்படுத்தாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கர்த்தர் பரலோக பொக்கிஷங்கள், ஏன்னா இவருடைய சத்தியத்தை கேட்டதுலேருந்து எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பரலோகத்தின் பொக்கிஷங்களை மாத்திரம் நான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அதுக்காக மட்டும்தான் நானே ட்ரை பண்ணி நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். பல இக்கட்டுகள் மத்தியிலையும் கர்த்தர் இந்த இடத்துல வழி நடத்திட்டு வந்திருக்கிறேன். என்கிட்ட அவர்கிட்ட நான் இடையில ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன செய்வதில்லை, நீங்கள் வாங்க அப்படின்னாரு. அதனால நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். அவருடைய சுத்தக்கு இருந்தான். ஏன் கேட்டால் என் கணவருக்கு கையும் காலும் சரியாக வராமல் கஷ்டப்பட்டேன். நான் போன தடவை வந்து இங்கே ஜெபிச்சுட்டு போனேன். கர்த்தருடைய கிருபையில் அவர் இப்போ நல்லா நடக்கிறார், நல்லா பேசுகிறார். பேசுறதுக்கு முடியாமல் இருக்குது, பேசுகிறார். அப்புறம் கையும் நல்லா ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் மேலே வரைக்கும் வந்துருச்சு, நல்லா தூக்குறாரு. சத்தியத்தை கேட்குறாரு. முன்ன வந்து அவர் எல்லாம் கேட்க மாட்டார். இப்போ கர்த்தருடைய கிருபையில் இவருடைய இது வந்து ஏன்னு கேட்டால் அந்த சொற்கள் வந்து அவங்கள போய் அந்த இருதயத்தை தொடர்றனால எப்படின்னா ஒரு வசனம்னா அந்த வசனத்துக்கு எப்படி அர்த்தம் கொடுத்து சொல்கிறாரோ அந்த இது வந்து அவருக்கு அது விருப்பமாக இருந்தது. ஸோ அவர் நல்ல குணமாகி இந்த இடத்துல வந்து அவரும் சாட்சி சொல்லணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அதுக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபிக்குங்க. பிரதர் மூலியமாக என்னுடைய குடும்பத்துக்கு பல நன்மைகள், நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு பக்தியை, பரலோக பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு தகுதி கொடுத்திருக்கிறார். நன்றி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஃபஸ்ட்டு மோகன் சிலாஸ் ஐயா ப்ரேயர் நான் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது இவரோட ப்ரேயர் இடையில வந்து நான் பார்த்தேன். பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் சொன்னேன், இந்த ப்ரேயர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்து மாதம் எங்களால் வர முடியலை. அப்போ ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் சொன்னோம், ஏன் நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், என்னால் வர முடியலை, எனக்கு தொலைக்க ஆள் இருந்தால் நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், உங்களுக்கு அடுத்த வாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு துணையை ஏற்படுத்துவாருமா, நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னார். அடுத்த மாதம் நம்ம ஆகஸ்ட்டில் வந்து 5 பேர் வந்தோம். 5 பேர் இல்லை, 4 பேர் துணை கொடுத்தாரு, 5 பேர் வந்தோம். அப்போ போன மாதம் நான் வர்றதுக்கு முன்னாடி 1 வாரம் முன்னாடி கீழே விழுந்ததில் இந்த இடம் அடிப்பட்டு என்னால் சேரில் உட்கார முடியாது, அதே மாதிரி மல்லாக்க படுக்க முடியாது. அப்படிதான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ பஸ்ஸில் வரும்போது நான் உட்காந்து வரலை, 2 சீட்டுக்கு இடையில படுத்துட்டு தான் வந்தேன். ஆனால் நான் அதனால தான் படுத்துக்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த பிள்ளைக்கு சேர் அந்த
சீட்டில் உட்கார இடத்துல இருக்கும் அந்த பிள்ளை படுத்துச்சு அப்படின்னு தான் எல்லாமே நினச்சாங்க. ஆனால் என்னால் உட்கார முடியல, நான் படுத்துக்கிட்டேன். இங்கே வந்துட்டு நான் மறுபடியும் போகும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் நல்லா சேரில் உட்காந்து போனேன். அங்கே போயிட்டு அந்த ஜெபம் என்ன தான் நான் தடவுனேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் சரியாயிடுச்சு. அப்புறம் அம்மா வந்து கண்ணு ஆப்ரேஷன் போகணும்னு சொன்னாங்க. அப்போ வந்து கண்ணு வந்து புறவடி போயிடுச்சு, பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க இந்த ப்ரேயரை வந்து என்னை வச்சுட்டேன்னா அவங்க தான் பார்ப்பாங்க, என்னை பார்க்க விட மாட்டாங்க. அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அவங்களே பழக்க பண்ணி வச்சுருங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு இந்த கண் ஆப்ரேஷன் சரியாயிடுச்சுன்னா என்னால் முடிஞ்சதான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு முகாம் போட்டாங்க, கண் ஆப்ரேஷன் போனாங்க. கண் ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்துட்டாங்க. வந்தது எனக்கு 500 ரூபாய் காசு கொடுத்தாங்க, பாஸ்ட்டுக்கு அனுப்பு அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 500 ரூபாயோட நான் 100 ரூபாய் சேர்த்து அவருக்கு அனுப்பிட்டோம். மறுபடி இந்த மாதமும் நாங்கள் 5 பேர் வந்திருக்கோம். 5 பேர் வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த அளவுக்கு நாங்கள் டெய்லியுமே ப்ரேயர் பார்ப்போம். எனக்கு வந்து ஷேர் பண்ண தெரியாது. மறுபடியும் எனக்கு லைவில் எதுவும் அனுப்பலாம் தெரியாது. பக்கத்து வீட்டுக்குள்ள தான் இப்படி அனுப்புக்கான்னு சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியும். ஆனால் ஏதோ ப்ரேயர் வந்து பார்க்குறோம், அவ்வளோதான். ஆனால் எனக்கு இந்த 2 அற்புதத்தை எனக்கு கடவுள் செஞ்சுட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பையனுக்காக தயவு செய்து எல்லாரும் ஒரு ஜெபம் பண்ணிக்கோங்க. அவன் வந்து நல்லா சத்தடிப்பான், நான் சொல்கிறது கேட்க மாட்டான். ஏதாவது சொன்னேன்னா முஞ்சே பாரு அப்படின்ட்டு போயிடுவான். அதனால் எங்கள் பையனுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கோங்க. அடுத்த வாட்டி நான் சாட்சி சொல்கிற அளவுக்கு எங்கள் பையன் மாறணும், அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. நானும் ஜெபம் பண்ணிக்கிறேன். எங்களுக்காக ஜெபம் பண்ண ஐயா இருக்கும். ரொம்ப நன்றிங்க.